தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பற்றி உங்களுடைய பார்வையில? ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கொலை. கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க. நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள். சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல். இப்போ தமிழ்நாட்டில் ஃபிளேவர்னா ஒரு ஊர்ல ஒரு விதமான கொலை. ஆனால் எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அதலபாதத்திற்கு சென்றிருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. அதான் முதலமைச்சர் ஐயா நீங்க ஊட்டியிலிருந்து பேசுறாங்க. சென்னை வெயிலுக்கு வந்தோடனே தெளிஞ்சிருவாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி 2026 மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும். நேற்று சமசங்கத்தை கேட்டாங்க, யாரோ கேள்வி கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க. தேசிய அளவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோடு இருக்கேன், விவசாயம் பார்க்குறேன். இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யலாம். எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப், இங்க போகணும் அங்க போகணும், தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன்.